மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் இறுதி ஊர்வலம் சென்னை தியாகராயர் நகரில் தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். நாகாலாந்தினுடைய ஆளுநராக இருந்த தமிழகத்தை சார்ந்த மூத்த அரசியல் தலைவராக இருந்த இல கணேசன் அவர்கள் உயிரிழந்திருந்த நிலையில் அவருடைய இறுதி ஊர்வலம் தற்போது தொடங்கி இருக்கின்றது. சென்னையில் இருந்த வீட்டிலே கடந்த வாரத்தில் அவர் வழுக்கி விழுந்த பொழுது தலையிலே பலத்த காயம் ஏற்பட்டது. அதன் பிறகு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தொடர் சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. 80 வயது நிறைவடைந்தவரான இல கணேசன் ஐயா அவர்கள் அந்த சிகிச்சையின் போதும் உடல்நலம் தேர்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. தொடர்ந்து அவர் சுயநினைவற்ற நிலையிலேயே இருந்தார். தலையில் அடிபட்டதன் காரணமாக ரத்த உறைதல் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. பல அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்ட பிறகும் கூட அவருடைய உடல் நலனை தேற்ற முடியவில்லை. இதன் காரணமாக நேற்று மாலை அவர் காலமாகியிருந்த நிலையில் தற்போது அவருடைய இறுதிச் சடங்கு சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்திலிருந்து தொடங்கி இருக்கின்றது. முதலமைச்சர் உட்பட தமிழகத்தினுடைய பல்வேறு அரசியல் தலைவர்களும் அடுத்தடுத்து வருகை தந்து இல கணேசன் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி சென்றிருந்தார்கள். தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளும் அதிமுக, திமுக என்று வேறுபாடு பார்க்காமல் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் வருகை தந்து இல கணேசன் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவருடனான தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து சென்றிருந்தார்கள். நாகாலாந்து மாநிலத்தினுடைய ஆளுநராக கடந்த சில ஆண்டுகளாக பதவி வகித்து வரக்கூடியவர் இல கணேசன் அவர்கள். அது மட்டுமல்லாமல் மேற்குவங்க மாநிலத்தினுடைய பொறுப்பு ஆளுநராகவும் பணி செய்தவர். இந்த நிலையில்தான் அவர் சென்னையில் தங்கியிருந்த பொழுது கீழே வழுக்கி விழுந்து தலையில் பட்ட காயத்தின் காரணமாக உயிரிழந்திருந்தார். ஆளுநராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உயிரிழந்திருப்பதன் காரணமாக அவருக்கு முப்படை சார்பில் மரியாதை செலுத்தப்பட இருக்கின்றது. அதன்படி ராணுவ வீரர்கள் மட்டுமல்லாமல் கடற்படை மற்றும் வான்படை வீரர்களும் இன்று காலை முதலே இல கணேசன் அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கும் அந்த விளையாட்டு மைதானத்தில் இருந்தார்கள். இப்போது ராணுவ வாகனம் ஒன்றும் அவருடைய இறுதிச் சடங்கு வாகனம் செல்லக்கூடிய வழியிலே அவர் அந்த வாகனத்தின் பின்பக்கமாக செல்லுகின்றது. பெசன்ட் நகர் மின் மயானத்தை நெருங்கிய பிறகு ராணுவ வாகனத்தில் இல கணேசன் அவர்களுடைய உடல் மாற்றப்பட்டு அதன் பிறகு பெசன்ட் நகர் மின் மயானத்தில் ராணுவ வீரர்கள் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த இருக்கின்றார்கள். இல கணேசன் அவர்களை பொறுத்தவரை திருமணம் செய்து கொள்ளாமல் RSS சித்தாந்தத்தின் மீது ஈர்ப்புடன் தான் வகித்து வந்த அந்த அரசு பதவிகளை எல்லாம் 1960களிலே உதறிவிட்டு தொடர்ந்து RSS பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். 90 காலகட்டத்திலே தமிழக பாஜகவின் தலைவராக இருந்தவர். அதுவரை பாஜகவில் மூத்த நிர்வாகிகள் மட்டும்தான் இருப்பார்கள், வயது முதிர்ந்தவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் என்ற ஒரு தோற்றம் இருந்த நிலையில் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு இணையாக இன்று பாஜக வளருவதற்கு அடிகோலிட்டவர் இல கணேசன் என்பதை வருகை தந்த அனைத்து திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சியின் தலைவர்களும் கூட நினைவு கூர்ந்து பேசியிருந்தார்கள். அரசியல் வேறுபாடு பார்க்காமல் அனைத்து கட்சியினரோடும் நட்பாக பழகக்கூடியவர். அரசியல் மேடைகளில் விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது கூட நாகரிகத்தோடு முன்வைக்கக்கூடியவர் இல கணேசன் என்பது அவருக்கான கூடுதல் சிறப்பாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் தமிழக முதலமைச்சர் நேற்று இரவு செய்தி அறிந்தவுடன் உடனடியாக வருகிறது இல கணேசன் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு 2வது முறையாக இன்று காலை துணை முதலமைச்சரோடு வருகை தந்து முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதிலும் குறிப்பாக பிரதமர் அலுவலகத்தின் சார்பில் முதலமைச்சர் தன்னுடைய அந்த இறுதி அஞ்சலியின் பொழுது பிரதமர் அலுவலகத்தின் சார்பிலும் அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டு மலர் வளையம் வைத்து சென்றிருந்தார். அந்த அளவு திமுக தலைமையோடு நட்பு பாராட்டியவராக இல கணேசன் இருந்திருக்கின்றார். தமிழக அரசியல் வரலாற்றில் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே ஒரே ஒரு முறை மட்டும் நேரடியாக கூட்டணி ஏற்பட்டிருந்தது. அதன்படி அந்த கூட்டணி ஏற்படுவதற்கும் முக்கிய பங்காற்றியவர் இல கணேசன். அந்த காலகட்டத்திலேயே கருணாநிதி உள்ளிட்டவர்களோடு நட்பாக இருந்தார் என்ற அடிப்படையில் திமுக சார்பிலும் ஏராளமானோர் வருகை தந்து அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.